இந்த கதிர் சட்டத்துலேயும் ஊருக்கு போயிட்டான். இவன் ஊருக்கு போனனாலேருந்து இவன் ரூமும் வெறிச்சோடி கிடக்கு. எனக்கு சமையல் செய்யவே பிடிக்கல. அவன் இருந்தானா அண்ணி அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்கணும். ஒரு சொரக்காய் ஃபுல்லாக போட்டால் கூட எங்களுக்கெல்லாம் பத்தாது. ஆனால் அவன் இல்லாதனால எனக்கு சமைக்கவே தோணல. அரை சொரக்காய் போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரை சொரக்காய் வச்சு தான் கூட்டு வச்சேன். தேங்காயெல்லாம் போடும்போது வந்து தேங்காய் திரும்போதெல்லாம் வந்து அண்ணி எனக்கு ஒரு ஸ்பூன் தரீங்களான்லாம் கேட்பான். இன்றைக்கி என்னன்னு தெரியல, காலையிலேருந்து அவன் ஞாபகமாகவே இருக்குது. ஒரு ஆப்பிள் கட் பண்ணால் போதும், என்ன எனக்கு தராமல் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றீங்கன்னு என்னை ஏதாவது வம்பிழுத்துட்டே இருப்பான். நான் அந்த சட்டத்துலேயும் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டான். இருந்தாலும் என்னை வந்து எதாவது வம்பிழுத்துட்டே இருப்பான். இன்றைக்கி அவன் ஞாபகமாகவே இருந்தனாலே என்னமோ எனக்கு செய்யவே முடியல. அப்படி இருந்தும் வந்து சரி இன்றைக்கி சொரக்காய் கூட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வச்சுட்டேன். குக்கரில் வச்சா நல்லா திக்காக வரும்னு சொல்லிட்டு சாணுக்கு பிடிச்ச மாதிரி சக்கரவள்ளி கிழங்க வச்சுருந்தேன். அவள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. அவங்க அப்பாவுக்கு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் சொரக்காய் கூட்டு, கேரட்டு, கோவா ப்ளஸ் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு அனுப்பி வச்சு. அவளுக்கும் அதே மாதிரி தான் சொரக்காய் கூட்டு, கொஞ்சம் கிழங்கு, கோவா, கேரட் கூட வந்து மார்னிங் ஆரஞ்சுக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சு அவளும் அனுப்பியாச்சு. அனுப்பிவிட்டு நம்ம வீட்டில் மோட்டர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இவனை வந்து சரி பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஏன்னா 4 கூட நிறைய இருக்குது, 4 மணி நேரம் பண்ணிட்டான்.